வணக்கம். தாவேக அரசு ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. விவசாயத்துக்கு நிறைய நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த நெல்லை வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்னமும் ஒரு குடோன் கட்டி கொடுக்காம அதுக்கு இன்னமும் தார்பாய் மட்டுமே வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு 10 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ காலம் டெவலப் ஆன இடத்துல இன்னமும் ஒரு ஷீட்டு போட்டு ஒரு டென்ட் கூட கட்டி கொடுக்காம நெல்லை வாங்கி அப்படியே எம்டியாக இருக்க இடத்துல வச்சுட்டு அதில் கரையான் வரும், தண்ணி படும், அது தண்ணி பட்டு முளைக்க ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இதே போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா நெல்லில் மலையில் நனைஞ்சு முளைச்சிருச்சுன்னு தான் அதுக்கு தார்பாய் வாங்கி போட்டாங்க. ஆனால் இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு, எக்ஸ்ட்ரா தார்பாய் வாங்குறேன்னு சொல்லி 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. அந்த 10 கோடி ரூபாய்க்கு 43,500 தார்பாய் வாங்கி தரோன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சாராய ஆலைகள் நிறையா இருக்குது. அங்கேருந்து வாங்கி அந்த மதுபானத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சிசிடிவியோட இருக்கிற ஒரு ரூம் பெரிய குடோனாக கட்டி வச்சுருக்காங்க அந்த அரசு. அந்த ஒரு மதுபானத்துக்கு கொடுக்குற மரியாதை இந்த நெல்லுக்கு ஏன் கொடுக்கறது இல்லை? சரி, போன ஆட்சி தான் இப்படி இருந்துச்சு. சரி, நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது டெவலப் பண்ண வேண்டியதானே. ஆனால் இருக்கிற நெல் மூட்டைக்கு மறுபடியும் தார்பாய் வாங்குறதுக்கு நிதி இருக்கும் போது இவ்வளோ டெக்னாலஜி இருக்க இந்த காலத்தில் இப்போ தான் நம்ம தார்பாய் மூடுறதுக்கே நிதி ஒதுக்குறோம். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. ஏன்னா அங்கெல்லாம் டென்ட் போட்டால் நிற்காது. அந்த அளவுக்கு நம்ம கவர்மெண்ட் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் இல்லை. எவ்வளோ பட்ஜெட் போடுறீங்க? ஒரு குடோன் கட்டுறதுக்கு ஒரு பட்ஜெட் போட்டால் என்ன ஆகிடும்? நெல்லைனா நாளைக்கு வேஸ்ட் ஆச்சுன்னா எப்படி எல்லாத்துக்கும் அரிசி போகும்? விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? விவசாயிகள் விளைய வச்சு நெல்லை வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி மண்ணில் வச்சுட்டு தார்பாயை வச்சு அது மேலே வச்சு அதுக்கு மேலே மூடிடுவீங்க தார்பாயை வச்சு. ஏன் அதுக்கு ஒரு குடோன் கட்டி கொடுத்தா என்ன? மக்கள் போன ஆட்சி தான் இப்படி இருந்துச்சு, இந்த ஆட்சி கொஞ்சம் மாறும், ஏதோ ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்குன்னு பார்த்தா அவன் கம்மியாக வாங்கி கொடுத்த தார்பாயை நீங்கள் எக்ஸ்ட்ரா தார்பாய் வாங்கி கொடுத்துருக்கீங்க. மாற்றம்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு மக்களுக்கெல்லாம் கிடைச்சது என்ன? ஏமாற்றம் மட்டும் தான்.